இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேலுடைய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். தானியேல் அவருடைய ரோடு நண்பர்களும் எப்படி அந்த அந்நிய தேசத்தில் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கூட அதில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 3:28. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பியதால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த வார்த்தையில் ஃபுல் வசனம் பார்த்திங்கன்னா, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யார் சொல்கிறான்னா, நேபுகாத்நேச்சார் ராஜா தான் சொல்கிறார். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தான் அந்த முழு வசனத்தினுடைய காரியங்கள். ஆனால் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன், ஏன்னா நமக்கு இடம் பத்தாது அப்படின்ச்சு. அப்போ நேபுகாத்நேச்சாரே சொல்கிறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். ஒரு புரஜாதி ராஜா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவங்க தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனை சேவித்து பண்ணி, ஏன்னா ராஜாவுடைய பொற்சிலையை தான் நிறுத்தி வணங்க சொன்னாங்க. அப்போ அவங்க வணங்கலை. அதுக்காண்டி அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னா அக்கினியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள தூதனை அனுப்பி பாதுகாத்தார்லாம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து தீக்கி, அதாவது அக்கினியில் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் தன்னுடைய சரீரங்களை அதுக்கு அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் அவர் என்ன செஞ்சாராம், தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். சரிங்களா? தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார்? ஆண்டோடைய தாசர்கள் என்பதை அந்த நேபுகாத்நேச்சார் புரிஞ்சுக்கிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகளில் நம்முடைய தேவன் அவர் நம்மை விடுவிக்கிறார் என்பதை, தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புறஜாதியார் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நடத்தியிருக்கிறார்களா, நம்ம அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நாமும் அவரையே நம்பி, எப்படிப்பட்ட பெரிய பெரிய ராஜாவுடைய கட்டளை ஆனாலும் சரி, பயப்படாமல் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாசர்களாகி நம்மையும் விடுவிப்பார். நாம் அதை பிடித்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ளுவோம், அதன்படியே நடத்துவார். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் பணியாமல் அவரையே நம்பியது